யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் நமக்காக இந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவாக பிறந்தவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கணும் அப்படின்ற இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னு சொன்னால் ஒரு கன்னிகை இடத்துல ஒரு குமாரன் பிறப்பார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லிட்டாங்க. அப்போது கேப்ரியேல் அப்படின்ற ஒரு தேவதூதன், ஒரு ஏஞ்சல் மரியாள் கிட்ட போய் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்கன்னு சொல்லி, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்னு இந்த சங்கதிகளை எல்லாம் சொல்கிறாரு. அதே மாதிரி யோசேப்புக்கிட்டையும் போய் இந்த மாதிரி மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு மரியாள் கிட்ட இன்னொன்று அந்த தூதன் சொல்கிறது என்னன்னு சொன்னால், உன் இனத்தாலாகிய எலிசபெத்து தன் முதிர் வயதில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள், நீ போய் பாரு, இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லுவார். எலிசபெத்துன்றது மரியாளுக்கு ஒரு விதமான ஒரு உறவினர். அந்த எலிசபெத்துக்கோ அவருடைய கணவர் சகரியாக்கோ அநேக ஆண்டுகள் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. அவங்களுக்கு ஒரு கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க முதிர் வயசுலன்னு சொல்லி, அப்போது மரியாள் இயேசு கிறிஸ்து கர்ப்பம் தரித்த பிறகு போய் எலிசபெத்தை போய் பார்க்க போவாங்க. எலிசபெத்தை போய் பார்க்க போகும்போது எலிசபெத் மரியாளை கண்ட உடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்றுன்னு எலிசபெத் சொல்லுவாங்க. அந்த பிள்ளை தான் யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது இந்த யோவான் ஸ்நானகன் தான். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது நடந்த சங்கதிகள் இவை எல்லாம் தான். அப்போ எலிசபெத்தை பார்த்துட்டு மரியாள் ஆண்டவரை துதித்து பாடுவாங்க. அதை தான் இன்னி வரையிலும் மரியாளின் துதிப்பாட்டுன்னு சொல்லி அநேக இடங்களில் நம்ம பாடி கேட்டிருக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த துதிப்பாடல் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மரியாள் அவங்க இடத்துக்கும் போயிடுவாங்க. அந்த இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உலகம் முழுக்க குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லி அகஸ்திராயனால் கட்டளை பிறப்பிக்கும். அகஸ்திராயன், அதாவது அந்த சீசர் அகஸ்டஸ் ராஜா, சென்சஸ் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம ஊரில் இப்போ இந்த சார்ன்னு எடுக்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் உலகம் ஃபுல்லாக சென்சஸ் எடுக்கணுன்றாங்க. அதனால் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுங்க அப்படின்னும் போது இந்த மரியாதை யோசிப்போ அவங்க இந்த சென்சஸ்க்காக பெத்லகேமுக்கு பிரயாணப்பட்டு போகிறாங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே யூதேயாவில் இருக்கிற 1000க்குள்ளே நீ சின்னதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்படுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்க அவங்க பெத்லகேமுக்கு புறப்பட்டு போவாங்க. ஏறக்குறைய ஒரு 145 கிலோமீட்டர் அவங்க அந்த கர்ப்பம் தரித்திருக்கிற நேரத்தில் அவங்க பிரயாணப்பட்டு போவாங்க. அந்த நேரத்தில் பிரசவம் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசவம் பார்க்க அங்கே சத்திரத்தில் இடம் இல்லை. ஆகையினால மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். இன்னும் என்ன நடந்தது அப்படின்றது குறித்து அடுத்த வாரம் நாம் சிந்திக்கலாம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம். மனிதரில் பிரியம் மலர்ந்தது உந்தன் மாதயவால் தயவால். காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த வண்ணவனேவும் மாதயவே தயவு. காரிருள் வேளையில் கடுங்குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாரினில் வந்த மன்னவனே உன் மாதயவே தயவு.